அண்ணாமலைக்கு நல்ல புகழாரம் இருக்கிறது. ஒரு நாள்ல 15 லட்சம் சேர்த்து 20 லட்சம் சேர்த்தேங்கிறாங்க இந்த இன்டர்நெட்ல. இவர் என்ன இன்டர்நெட்ல கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, நடப்பாத போக மாட்டாரா? லீடர் உருவாக்குறேங்கிறாரு. சிடி குமார் எங்க இருந்து வந்தாரு? பாஜக என்ன வந்தாரு? இவர் எங்க இருந்து வந்தாருங்க? இவர் யாரும் லீடர் ஆக்கினாரு? நரேந்திர மோடி வச்சிருந்தா இவரே நரேந்திர மோடிக்காக மட்டும்தானே பாஜக சேர்ந்தாரு. பாஜகவுக்காக அவர் அண்ணாமலை பாஜக சேரலையே. பின் அந்த நரேந்திர மோடி மைனாரிட்டி அரசாங்கம் தலைமை தாங்குவதற்கு காரணம் அண்ணாமலை தான், தமிழக பாஜக தான். அண்ணா திமுகவுடன் உறவு இருந்திருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று இருப்போம் என்று இன்று வேலுமணி சொல்றாரு. எஸ்பி வேலுமணி சொல்றாரு. இன்று அறிக்கையை நான் பார்த்தேன் தினமலரில். ஆக மொத்தம் அன்று சொன்னதும் ஒன்றுதான், இன்று சொன்னதும் ஒன்றுதான். தமிழகத்தில் அண்ணாமலையுடைய அரசியல் ஈடுபாடு என்பது என்னை பொறுத்த மட்டும் எப்படி கேரளாவில் சசி தரூர் இருந்தாரோ, மணிசங்கர் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாரோ, அதே மாதிரி ஒரு கேளிக்கைக்காரனாக விட்டாரோ என்ற அச்சம் பலருக்கு இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. அதை நான் ஆங்கில தொலைக்காட்சி பலரில் சொல்லிவிட்டேன். அமித்ஷா நரேந்திர மோடி கிட்ட பேசிய பிறகு இவர் ஒன்னே ஒண்ணுங்க சங்கர்,